ஊர் வந்தாச்சு, எல்லாரும் இறங்கலாம். தலைவர் என்னாச்சு? டூர் நல்ல ஜாலியா இருந்துச்சு. ஒரு வாரம் போனதே தெரியல. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. சரி பங்கஜக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எப்பா தலைவர் தம்பி, நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சரி தாத்தா, கிளம்புங்க. உங்க பெட்டி கொண்டு வந்த பைகள் எல்லாமே பின்னாடி லக்கேஜில் கிடக்கு, எடுத்துட்டு போயிருங்க. பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. எதையும் மறந்து விட்டுட்டு போயிடாதீங்க. சரிப்பா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். கடலுக்குள்ள மீனெல்லாம் நான் வருவேன்னு காத்து கிடக்கும். இன்னைக்கு ராத்திரியே போட்டோ எடுத்துட்டு கிளம்பி கடலுக்குள்ள போயிடணும். கடல் மாதா, நான் வந்துகிட்டே இருக்கேன். அப்ப சரி, எல்லாரும் கிளம்புங்க. வீட்டில் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போயிட்டு வாங்க. ஏம்மா, எல்லாரும் சடன்னு இறங்கி கீழே வாங்கம்மா. டிரைவர் அனுப்பி விட வேண்டாமா? அவரும் பாவம் ஒரு வாரமா காத்து கிடக்காரு. அவர் வீட்டுக்கு போகட்டும். சீக்கிரம் எல்லாரும் இறங்கி வாங்கம்மா. என்னம்மா ராதா, செல்வி, பைகளெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? வீட்டுக்கு கிளம்பியாச்சா? ஆமா தலைவரே, பையெல்லாம் எடுத்தாச்சு. அந்த மரத்துக்கு பின்னால தான் அவளத்தையும் வச்சிருக்கேன். சரி, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வாரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. இந்த ஊருக்கு போன செலவு கணக்குகள் எல்லாம் எழுதி பெறவாட்டி நான் ஆரஞ்சு மண்டையன்ட்ட கொடுத்து விடுதேன். அப்புறம் ஆளாளுக்கு எவ்வளவு தரணும்னு கணக்கு பார்த்து கொடுத்து விட்டுருங்க. என்ன தலைவரே, நம்மலாம் என்ன அப்படியே பழகி இருக்கோம்? வந்தது வராததுமா காலகாத்தாலே துட்டு கேக்கீரு. ஏம்மா, தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற தானே. துட்டெல்லாம் பாக்கி வைக்க கூடாதுமா. எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். எல்லாரும் ஒழுங்கா கரெக்டா துட்டை திருப்பி கொடுத்துடணும். பாக்கி எதுவும் வச்சிடாதீங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமாவது திருப்பி கொடுத்துருங்க. பாப்போம் பாப்போம். சரிம்மா, போயிட்டு வாங்க. தலைவரே, ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கோம். வீட்ல தான் சாப்பாடு எதுவும் இருக்காதுல்ல. போனோன்னு எப்படி திங்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் காலையில சாப்பாடு எல்லாருக்கும் இலவசமா வாங்கி தரலாம்ல? ஏம்மா, நானே ஒரு வாரம் கழிச்சு ஊரை பிரிஞ்சு போயிட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா ஊருக்குள்ள வந்திருக்கேன். வந்ததும் வராததுமா எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுறாதீங்கம்மா. அப்புறம் அவருக்கு வேற லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு அலைய முடியாது. போங்க, பேசாம வீட்டில் போய் இருக்கிறத தின்னுங்க. போங்க. ராதா, சும்மா கிடக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாட்டு ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காத. உங்க வீட்டுக்காரர் வீட்டுல தானே கிடக்காரு. அவர் வேலைக்கு போய் துட்டெல்லாம் வச்சிருப்பாரு. போனோன்னு அவர்கிட்ட சொல்லி கடையில ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி தின்னு. உனக்கு தெரியாதா செல்வி? என் வீட்டுக்காரர் தான் ஒரு குடிகாரனாச்சே. அந்த ஆள் எங்க துட்டு வச்சிருக்க போறாரு? சம்பாதிக்கிற துட்ட பூரா குடிச்சே அழிச்சிருவாருல்ல. நான் இப்ப போய் என்னத்த திங்க? ராதா, உங்க வீட்டு அண்ணன் அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட சொல்லு, போய் பிள்ளைக்கு எனக்கும் இட்லி ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லு. அவர் வாங்கிட்டு வந்து தருவாரு. 3 பேரும் சேர்ந்து நல்லா தின்னுங்க. இவன் இட்லி கடை தானே வச்சிருக்கா. இவ வீட்டுக்காரர் வீட்டுல தானே கிடக்காரு. கடையை தினம் திறக்கத்தானே செய்தாரு. அப்பெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதானே? ராதா, நீயும் உன் மவனும் வந்து எங்க கடையில இட்லி தின்னுட்டு போங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? மனசு வருதாக்கும். எல்லாரும் இப்படித்தான் இருக்காளுங்க. எம்மா, இந்த உலகத்துல எவளையுமே நம்ப கூடாது. எந்நேரம் ஓசிலே திங்கணும்னு அலைஞ்சா எப்படி? கொஞ்சமாட்டு சொந்த காசையும் செலவழிக்கணும்ல. செல்வி, வீட்டுக்கு போவோமா? சரி ராதா, வா போவோம். என்ன மாணிக்கண்ணே, ஒரு வாரம் நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டீங்களா? ஆமா தலைவர் தம்பி, இங்கேயே கிடந்திருந்தேன்னா வீடு தோட்டம் வயக்காடுன்னு ஒரே வேலையா கிடந்திருக்கும். சரி, நம்மளும் என்ன செய்ய, ஒரு வாரத்துக்கு வேலையெல்லாம் போட்டுட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. ஆமா அண்ணாச்சி, அதுக்கு தானே கஷ்டப்படுதோம். எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கணும்ல. தலைவர் தம்பி, கணக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து கொடுத்து விடுங்கன்னு பில் எழுதி கொடுத்து விடுங்க. நான் துட்டு கொடுத்துருதேன். அது கிடக்கட்டும் அண்ணாச்சி, கணக்கு தானே, மெதுவா பார்த்துக்கிடலாம். இப்போ தானே ஊர்ல இருந்து வந்திருக்கோம். உட்காந்து மெதுவா பார்த்துட்டு பிறகு சொல்லி அனுப்புதேன். சரி தம்பி, அப்ப நாங்க எல்லாரும் கிளம்பட்டுமா? சரிண்ணே, எல்லாரும் போயிட்டு வாங்க. பொக்கவாயி, காலையில சாப்பிட என்ன வாங்கி தர போறீரு? நெட்டம்மா, எல்லாரும் இப்ப நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. எல்லாரையும் வர சொல்லிட்டேன். உங்க அம்மா அப்பாவும் கூட நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. எல்லாருக்கும் சேர்த்து இட்லி வாங்கிடுவோமா? அப்படியா, நம்ம வீட்டுக்கா வராங்க? எங்க டேடி நைனா ஒண்ணுமே சொல்லவே இல்லை. சரி, அப்படின்னா இட்லி வடை பூரி இதெல்லாம் சேர்த்து வாங்கிடுவோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி நெட்டம்மா, உங்க எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன நல்ல குடும்பம். பிள்ளைக்கு மட்டும்தான் கொஞ்சம் மெண்டல் பிடிச்சி போய் அலையுது. மற்றபடி ஆட்கள்லாம் நல்ல ஆட்க, தங்கமான குடும்பம்.
அண்ணாச்சி, ஊருக்கு போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்துக்கோங்க. ஒரு வாரம் நல்ல நேரம் போனதே தெரியல, திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நேரம் ஆயிட்டு. வீட்டில் போய் பொழப்ப பாருங்கம்மா. சரிங்க தலைவர் என்னாச்சி, அப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். ஒரு வாரம் நல்ல நேரம் போனதே தெரியல தலைவரே. எல்லாரும் தாயா பிள்ளையா ஒன்னாவே கடந்துட்டோம். ஒரே ரூமுக்குள்ள தூங்கி ஒன்னாவே சாப்பிட்டு எல்லாரும் ஒன்னா இருந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் ஆளாளுக்கு தனித்தனியா கிடக்கணும். நினைச்சாலே கவலையா இருக்கு. இழிச்சக்கா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் வேற வேற வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக தாயா பிள்ளையா ஒன்றா தான் இருக்கோம். சரியா? யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்பேன். நம்ம அதனால அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக இருங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தலைவரே, நான் சொல்லியே ஆகணும். இந்த பிள்ளைங்களாம் உங்களை எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் சரி, உங்களை என்னதான் சொன்னாலும் ஏமாத்துதுக, எல்லாம் செய்துக. இருந்தாலும் நீங்க எல்லாருக்கும் நல்லதான் செய்றீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல தலைவரை நாங்க பார்த்ததே கிடையாது தலைவரே. சரிம்மா, சரி, ரொம்ப புகழாதீங்க. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நம்ம ஊர் ஆட்களுக்கு செய்யாமல் நான் வேற யாருக்கு செய்ய போகிறேன். போயிட்டு வாங்கம்மா. தலைவரே, அந்த மறக்காம கணக்கெல்லாம் எழுதி கொடுத்து விட்ருங்கன்னு. நான் துட்டெல்லாம் உடனே கொடுத்து விட்ருதேன். ஆ சரிப்பா, சாயந்தரமாக கொடுத்து விடுதேன். இல்லைன்னா நாளைக்கு காலையில் கொடுத்து விடுதேன்னு. எல்லாரும் கிளம்புங்க. சரி லட்சுமி, பார்த்து போங்க. நானும் என் மகளும் அப்படியே வீட்டுக்கு. இழிச்சக்கா, அதெல்லாம் முடியாது. எங்க வீட்டுக்கு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு பிறகு நீங்க வீட்டுக்கு போகலாம். இப்போ வீட்டில் போய் என்ன செய்ய போறீங்க? ஏட்டி, வீட்டில் போய் ஏதாவது வாங்கி தின்னுக்கிடுதேன் டீ. இழிச்சக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறவாட்டி வீட்டுக்கு போங்க. அப்படியே சொல்றீங்க? சரி, வாரோம். பிள்ளைகளா, இன்னும் என்ன நின்றுகிட்டு இருக்கீங்க? நடைய கட்டுங்க. இந்த மாலை மட்டும்தான் லேட் ஆக்குவா. என்னதான் செய்வாளோ. அவங்க குடும்பமும் வந்துட்டு நான் வீட்டை பார்த்து பற்றி விட்டுட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பி போகலாம். ஏங்க, பிள்ளைகளெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். நம்ம மட்டும்தான் வீட்டுக்கு போகணும். போகுமா? என்னது, பிள்ளைகளை அனுப்பி விட்டியா? கார்த்தியையும் சேர்த்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டியா? ஏ அப்பா, எப்ப பார்த்தாலும் கார்த்தி கார்த்தின்னு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காதீரும். அவர் இறங்கின உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நம்ம பிள்ளைகள் ரெண்டு நம்ம வீட்டுக்கு போயிருக்கு. போயிட்டானா? அப்ப சரி. சரி, பசுக்காரனுக்கு துட்டு கொடுத்துட்டு வாங்க, நம்மளும் வீட்டுக்கு போவோம். இருட்டி, இன்னும் மாலை குடும்பம் மட்டும் வரல. அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம போவோம். அவ எங்க இப்போதைக்குள்ள வருவா? ஊர் மண்ணில் மேக்கப் போடாம காலை வைக்க மாட்டேன்னு உள்ள உட்காந்து கண்ணாடியை பார்த்து பவுடரும் போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து மேக்கப் போட்டுட்டு சீவி சிங்காரிச்சிட்டு கிடக்கா. அவ வர்றதுக்கு நேரம் ஆகுமே. சரி, நிப்போம், வருவா. தலைவர் என்னாச்சி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? சரிப்பா, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன். நாங்களும் கிளம்பணும். நீங்கள் கிளம்புங்க, நாங்களும் அப்படியே போயிட்டு வரோம். தலைவரப்பா, நான் நம்ம வீட்டுக்கு வந்துடவா எப்படி? என்னது அப்பாவா? ஏங்க இவ என்ன சொல்லுதா? ஏம்மா மாலா, தயவு செஞ்சு சும்மா கடம்மா. நீ பேசாமல் உன் வீட்டுக்கு போம்மா. என்னப்பா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? பிள்ளைக்கு அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு உரிமை இல்லையா? ஏங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ராணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் சும்மா உளறிக்கிட்டு இருக்கா. நீ எதையும் நம்பாத. என்னது, சும்மா சொல்லுதாளா? அவ அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நீர் சும்மாங்கிரு. என்ன கதை நடந்துகிட்டு இருக்கு? தலைவரப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு பிறவாட்டி வாரேன். மத்தியானம் போல வாரேன். நம்ம மம்மிட்ட சொல்லி நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லுங்க. நான் வந்து நல்லா திங்கேன்னு. அடி பாவி, வந்ததும் வராததுமா நல்லா இருந்த குடும்பத்தில் சிங்கி அடிச்சு விட்டுட்டு போயிட்டாலே. இவ வேற முறைச்சில்ல பாக்கா. இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே.